பர்டிகுலர் கேஸ் பாருங்கள், இது 24ஆம் தேதி க்ரூட் ஆயில் மார்க்கெட் ட்ரேட் ஆனது. எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6837 அப்படின்ற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ க்ளோசிங் அதாவது 24ஆம் தேதி க்ளோசிங் வந்து 6837. ஸோ நெக்ஸ்ட் டேயில் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6860. ஸோ இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த கேப், இதை தான் கேப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த இடத்துல எந்த ட்ரேடிங்குமே நடக்கலை. இன்றைக்கி நார்மலாக இன்றைக்கி இருக்க எல்லா டேலையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்போவுமே கேப்பில் தான் ஓப்பன் ஆகுது. இப்படி கேப்பில் ஓப்பன் ஆகிற சமயத்தில் நீங்கள் குட்வில் கமோடிட்டிஸோட சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தடை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, இந்த க்ரீன் கலர் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எங்கே என்டர் ஆகணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ப்ரைஸ் இப்படி தான் மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் மூவ் ஆகிற சமயத்தில் இந்த வெள்ளை கலர் கோடை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ஒயிட் லைனை டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணுற சமயத்தில் பாருங்கள், இந்த கேண்டில் ஸ்டிக்கோட கலர் வந்து சிமெண்ட் கலரில் இருக்குது. அதாவது ஒரு கிரே ஆஷ் கலரில் சிமெண்ட் கலர்னு சொல்லிக்கலாம். இந்த கலர் வந்து சிமெண்ட் கலரில் இருக்கிறனால இந்த இடத்துல நீங்கள் என்டர் ஆகக்கூடாது. இதை டச் பண்ணுற சமயத்தில் ப்ளூ கலரில் இருந்ததுன்னா என்டர் ஆகிருக்கலாம் ட்ரேடில். இப்போ பாருங்கள் சிமெண்ட் கலரில் இருக்குது, என்டர் ஆகக்கூடாது. இந்த கேஸில் இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். ஸோ நீங்கள் எங்கே என்ட்ரு ஆயிருன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த முதல் வெள்ளை கலர் கூட தொடுற சமயத்தில் கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். இது ப்ரைஸ் வந்து இப்போ மூவிங் ஆவரேஜ் பச்சை கலர் கூட கீழே ட்ரேட் இருந்தால் ரெட் கலரில் இருக்கணும். ஸோ இப்போ எங்கே என்ட்ரு ஆயிருக்கலாம்னா இந்த இடத்துல 6870 அப்படின்ற இடத்துல நீங்கள் என்டர் ஆகிருக்கலாம். எந்த இடத்துல கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாகவே என்டர் ஆகிக்கலாம். அதோட ஸ்டாப் லாஸ் கீழே இருக்கிற இந்த வெள்ளை கலர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 3 பாயிண்ட் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிடணும். ஸோ உங்கள் என்ட்ரி பாயிண்ட் இது, ஸ்டாப் லாஸ் இது. ஏன்னா நீங்கள் வெள்ளை கலர் கோடை ரெஃபரன்ஸாக வச்சு என்டர் ஆகிறனால அடுத்த வெள்ளை கலர் கோடை நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கிறீங்க. ஸோ அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம், நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட இந்த மெத்தடில் நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ குறைந்தது நீங்கள் 20லேருந்து 25 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய கிளியர் என்ட்ரி பாயிண்ட். ஸோ குறைந்தது ஒரு 25 பாயிண்ட் மேலே மார்க்கெட் போயிருக்கு. நீங்கள் என்ன செய்யணும் மறந்துடக்கூடாது அப்படின்னா, இப்போ மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். என்டர் ஆகிற சமயத்தில் உங்களுக்கு எங்கே இருந்தது பாருங்கள், ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்திருக்கு. ஆனால் என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் மூவ் ஆக இந்த ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் மூவ் ஆக நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரைஸ் மூவ் ஆக உங்கள் ஸ்டாப் லாஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுற பழக்கத்தை கட்டாயமாக வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டாப் லாஸை நீங்கள் ஏற்றுறது அப்படின்றது உங்களுடைய ரிஸ்க்கை குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை மறந்துடக்கூடாது. நான் இப்போ இதை டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குட்வில் கமோடிட்டிஸோட சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தட். இப்போ மார்க்கெட் கேப்பில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, கேப்பில் ஓப்பன் ஆன உடனே டக்குன்னு இப்போ என்ட்ரு ஆகிடக்கூடாது. மறுபடியும் ப்ரைஸ் வந்து இதை தொடுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். தொடுற சமயத்தில் உங்களுக்கு கலர் ப்ளூ கலரில் இருந்ததுன்னா நீங்கள் என்ட்ரு ஆகிடலாம். ஸ்டாப் லாஸ் கீழே இருக்க ஒயிட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆக இந்த ஸ்டாப் லாஸையும் நீங்கள் கட்டாயமாக மாடிஃபை பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் குட்வில் கமோடிட்டிஸோட சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தட். இப்போ ப்ரைஸ் கேப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் வேறு சிச்சுவேஷன், அதாவது மார்க்கெட் வேறு மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறப்ப நம்ம சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தடை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்றதை சொல்லிக் கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.